அதுங்க இதில் முதல்ல கவர்னர் என்றால் யார், அவருக்கு என்ன அதிகார வரம்பு, அது மட்டுமல்ல எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்கு வருவதற்கு முன்பு என்ன, அதற்கு பின்னால் கவர்னர் என்ன, இதெல்லாம் யோசித்து பார்த்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு வர முடியும். கவர்னர் என்பவர் ஒரு நியமன பதவி. குதிரைக்கு குர்ரம்னா யானைக்கு அறம்னு சொல்றது கிடையாது. அந்த கவர்னரையும் அமைச்சர்களையும் பிரதமரையும் மற்ற அமைச்சர்களையும் ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல சரியில்லாதது. இந்த நியமன பதவியில் இது எப்படின்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், பிடிச்சி வச்சா பிள்ளையார் வடிச்செறிஞ்சா சாணின்னு. அதே போல் எடுத்து அடுத்த நாளே இல்லை. நான் அவரை பார்த்து கேட்குறேன், இதே தமிழ்நாட்டில் தானே சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்ற போது திண்டிவனம் பக்கத்தில் ரோட்லேயே 2-3 மணி நேரம் காத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாச்சு இல்லை, அது மீது யாராவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுதா? அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி தான். யாராவது எடுக்க முடிஞ்சதா? ஏனென்றால் கவர்னர், அதாவது கவர்னர் ஜனாதிபதி என்ற அதுக்கே வித்தியாசம் இருக்கு. ஜனாதிபதி என்பவர் நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வாக்களித்து போடுவார். ஆனால் ஆளுநர் அப்படி அல்ல. துவக்கத்தில் அதுக்கு இருந்த ஒரே அதிகாரம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அந்த மாநிலத்தில் வந்தால் அதை சொல்லி மத்திய அரசால் கலைக்கிறதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதுதான் ஆர்டிகல் 356. அதுவும் எஸ்ஆர் பொம்மை வழக்கு பின்னால மாறி போச்சு. அதுக்கு முன்னால் அவர்களே இல்லை. அதோட இவர் நண்பர் கேட்கிறார் ரமேஷ் சோதராமன், அவர் எப்படி நீங்க அரசாங்கம் எழுதி கொடுக்கிறது அப்படியே படிக்க முடியுமான்னு. மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய நாட்டுடைய முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற ஜனாதிபதியே மத்திய அரசு என்ன எழுதி தருதோ அதைத்தான் பாராளுமன்றத்தில் படிப்பார், படிக்க வேண்டும். அவர் இது மாதிரி மாத்தி படிச்சா அவர் சரிபாரா? தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மனிதனுக்கே அதுதான் விதின்னு சொன்னா வெறும் நியமன பதவி இருக்கிறது. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், இது எப்படி கொண்டாட திமுக சொல்லுதேன்னு சொன்னார். அதற்கு முன்னால அதுக்கு ஒரு பின்னணி வரலாறு இருக்கு. இந்த ஆளுநர் இதற்கு முன்னால நாகாலாந்தில் இருந்தார், அதற்கு பின்னால் தான் இங்க வந்தார். நாகாலாந்தில் ஆட்சி பிஜேபி ஆட்சி தான். ஆனால் அங்க இருக்கிற பிஜேபி ஆட்சி ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சி, அங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள், அங்க இருக்கிற மாணவர் அமைப்புகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தீர்மானம் போட்டு இந்த கவர்னரை திரும்ப பெறாவிட்டால் நாங்கள் மகத்தான போராட்டம் பண்ணுவோம் சொன்னாங்க. அதுக்கு பின்னால்தான் அவர் இங்க கொண்டு போட்டிருக்காங்க. அப்ப திமுக மட்டுமல்ல, பிஜேபி ஆண்ட மாநிலத்திலேயே அங்கே இதான் நிலைமை. இவருடைய இயல்பையான அந்த ஜென்ம புத்தின்னு சொல்றது ஒரு வக்கிர சிந்தனை அவருக்கு இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள அரசு எழுதி கொடுக்கிறதை நான் படிக்க மாட்டேன், ஏன் விருப்பத்துக்கு தான் படிப்பேன் என்பது இவர் சொல்ல முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது வேறு, நியமன பதவி என்பது வேறு. அப்ப இது நடத்தை விதிகள் உருவாக்கின பிறகும் ஒன்றிய அரசோட பிரதிநிதி என்பது வேறங்க. பிரதிநிதி என்பது வேற, அது நியமன பதவி தான். மக்கள் நான் என்னுடைய நாளைக்கு பிஜேபியே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரட்டுங்க, அந்த முதலமைச்சரா ரமேஷ் சேதுராமனே வரட்டும், அவர் தான் எனக்கு முதலமைச்சரே உடைய நியமனர். கவர்னரை விட எனக்கு முதலமைச்சர் தான் முக்கியம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற யாரோ அந்த அரசு தான் மக்களுடைய பிரதிநிதி. இவர் மக்கள் பிரதிநிதி அல்ல. இவர் இஷ்டத்துக்கெல்லாம் பேசுறதுனா இவர் தனியா வெளியே பொதுக்கூட்டம் பண்ணி பேசட்டும், அல்லது ஒரு கட்சியில சேர்ந்து பேசட்டும், அல்லது அவரே ஒரு கட்சியை உருவாக்கி பேசட்டும். அதுல யாருக்கு என்ன இது கிடையாது. கவர்னர் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு டீ செலவுக்கே கோடிக்கணக்கில் தமிழக அரசு பணம் தானே ஒதுக்குது. நீங்க கொடுக்கிற வரி பணம், நான் கொடுக்கிற வரி பணத்தில் அவர் கொடுக்கிறோம். அவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, அவருக்கு என்று ஒரு வரம்பு இருக்கு, அந்த எல்லையை மீறுகிறார். இதற்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, நாகாலாந்தும் அதற்கு உதாரணம். அங்கிருந்து எல்லாரும் சேர்ந்தா இங்க அனுப்பி வைத்தாங்க என்பதையும் புரிந்து கொண்டு நாம் பேசணும். இது சரியான முறை அல்ல, அதை மாற்றணும் என்பதற்காக இன்னொன்னு அவர் சொன்னார். ஏன் அவர் கிடப்பில போடுறார், நண்பர் கூட பேசினார், மசோதால கிடப்பில போடுறாங்க. ஏனென்றால் கவர்னருக்கான விதிகளை வகுத்த போது ஒரு மாநில அரசு ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பினா ஒன்று அவர் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடணும், திருப்பி அனுப்புவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் இரண்டாவது முறை அந்த மசோதாவை ஏற்றி அனுப்பினால் அவர் கையெழுத்து போட்டே ஆகணும். ஆகவே அப்படி ஒரு நிலைமை வந்தால் போடணும்னு அவருக்கு தெரியும். அதனால் தான் அதை டிஸ்போஸ் பண்ணாமலே அப்படி கிடப்பில் போட்டிருக்கிறார். அப்ப அதுக்கு ஒரு முடிவு வேணாமா? வேணும் இல்ல? அதைத்தான் இவர்கள் கேட்கிறார்கள். இது திமுக ஆட்சிக்கு அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 மாநில அரசுக்கும் பொருந்தும். நான் ஒன்று வகை கேட்கிறேன், எப்படி இந்த கவர்னர்கள் செயல்படுகிறார்கள். ஒரு எம்எல்ஏக்கள் குழு, அதிக எம்எல்ஏக்கள் ஒருவர் தேர்ந்தெடுத்தால் பதவி பிரமாணம் செய்து வைக்கத்தான் அவருடைய வேலை. இதே தமிழ்நாட்டில் திமுக அல்ல, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து முதல் மந்திரின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தது சசிகலா அம்மையார. ஒரு வார காலங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அவராம பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற கவர்னர்.
ஆனால் மகாராஷ்டிராவில் ராத்திரி 11 மணிக்கு முடிவெடுக்குது ஆளுங்கட்சி, விடிய காலம் 4 மணிக்குள்ளாயே பதவி பிரமாணம் நடக்குது. அது கவர்னர் தன்னுடைய விருப்பம் போல் நினைத்ததை அப்படியே செய்வதல்ல. மத்திய அரசு தன்னுடைய விருப்பங்களை ஆபத்தில்லாமல் தீர்த்துக் கொள்வதற்கு, ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு கருவியாக கவர்னரை பயன்படுத்த கூடாது, பயன்படுத்த முடியாது. அதற்கான விவாதம் இப்பொழுது வருவது இது திமுக பிரச்சனை அல்ல. இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநில அரசுடைய உரிமையில் கவர்னர் என்கின்ற பெயரால் தலையிடுகின்ற எல்லோருக்கும் அதான் பொருந்தும். அது சொல்லி தானா புரிஞ்சுக்கிறது வேற. இல்லை என்றால் அதிமுக ஆட்சியில் நடப்பதை போல தமிழ்நாட்டில் நடக்கும் சொல்லல, பல ஊர்ல நடக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். சென்னாரெட்டிக்கு ஏற்பட்ட கதி எல்லா இடத்திலையும் வரத்தான் வரும். அப்படி வருகிற போது மத்திய அரசு அவர்களை யார் தூண்டி விடுகிறார்களோ அவர்களும் அதற்கு ஒரு முடிவு காண முடியாமல் தவிக்க வேண்டிய நிலைமை வந்து. இப்போ இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போதே ஆர்.என். ரவிக்கு எதிராக கடுமையான சாடல்கள் இருக்கு. தமிழ்நாடோட வளர்ச்சி, மக்களோட நலன், பண்பாடு, கலாச்சாரம், இதுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவர் எதிராகத்தான் செயல்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அரசியல் சட்டத்துல துளி கூட நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் அவருக்கு இருக்கிற ஒரே ஆர்வம் வெகுஜன விரோத வலதுசாரி அரசியல் அப்படின்னு எல்லாம் ஒரு குற்றம் சாட்டப்படுது. அப்ப இதுக்குள்ள இந்த கொள்கை விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு வரப்படுதுன்னு நினைக்கிறேன். அவருக்குன்னு என்ன கொள்கை வேணாலும் இருக்கலாம். அவர் கொள்கையை பேசணும்னா அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பண்ணட்டும், அல்லது ஒரு கட்சியில இருந்து பேசட்டும், அல்லது ஏதாவது ஊடகங்கள்ல இருந்து பேட்டி கூட கொடுக்கட்டும். கவர்னருடைய வேலை அதல்ல. உங்களுடைய சுய சிந்தனைகளை, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய ஆசைகளை சொல்வதற்கான இடமல்ல கவர்னர் பதவி. மாநில அரசு என்ன தீர்மானம் போடுதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம். இரண்டாவது முறை தீர்மானத்தை கொண்டால் கையெழுத்து போட்டே தீரணும் என்பதுதான் இருக்கு. ஆனா முன்னால இன்னொன்னு சொல்றேன், ஏற்கனவே ஆர்டிகல் 356 இருக்கிற போது கூட தமிழ்நாட்டிலே ஒன்று நடந்திருக்கு. கவர்னர் கையெழுத்து போட்டாதான் ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஆனா இந்த தமிழ்நாட்டில் 91ல கவர்னர் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிற போதே கவர்னர் கையெழுத்து போடாமலே இங்க ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிட்டுலாம் இருக்கு. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது மட்டுமே அவர் கையில் இருந்தது. இப்போது அதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் யதார்த்தம். அதை புரிந்து கொண்டால் கவர்னருக்கு நல்லது. ஒரு புதிய ஏற்கனவே இருந்த ஒரு அதிகாரம் ஏற்கனவே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தனி அதிகாரமே இல்லைங்கிறான். அவருக்கு தனி அதிகாரம் என்று எதுவும் இல்லை. ஓகே.